வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். மத்திய அரசு கொடுத்த ரூபாய் 1050 கோடி எங்கே என பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வியை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சமய மணிவண்ணன் கேட்கலாம். சமய மணிவண்ணன், இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மத்திய அரசின் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கிய 1050 கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு செலவிடவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் சமக்கர சிக்ஷா திட்டத்தின் மூலமாக கடந்த 2018-19 ஆண்டு இத்திட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்த நிலையில் அதில் ஒன்றாக தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வியை விதிமுறையில் வகுத்துள்ளது. இந்த விதிமுறையின்படி அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தனிப்படமாக இடம்பெற வேண்டும் என மத்திய அரசு விதிமுறைகளை வகுத்துள்ளது எனவும் இதற்காக மூலதன செலவுகளுக்காக 6.40 லட்சமும் இந்த பாடத்தை பயிற்றுவிக்கும் பயிற்றுனருக்கு மாத ஊதியமாக 15,000 மற்றும் இதர செலவுகள் என 2.50 லட்சமும் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இதன்படி கடந்த 3 ஆண்டுகளில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்டத்துக்காக மத்திய அரசு தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட 1050 கோடி ரூபாய் நிதி வழங்கியுள்ளது எனவும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்பது தனி பாடமாக அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழகத்தில் அறிவியல் பாடத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் என்கிறது இருக்கிறது எனவும் சிறு வயதிலிருந்தே தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை நமது குழந்தைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த இதன் நோக்கத்தை தமிழக அரசு சிதைத்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக டெல்லி, தெலங்கானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இந்த கல்வி தனிப்படமாக அமைக்கப்பட்டுள்ளதும் திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செய்யும் கேரள மாநிலத்தில் கூட இது தனிப்படமாக அமைக்கப்பட்டுள்ளது என்கிற குற்றச்சாட்டையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாது திமுக செய்திருப்பது என்ன என கேள்வி எழுப்பியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் செயல்பட்ட தன்னார்வலர்களை கேரள மாநில அரசு நிறுவனமான கெல்ட்ரான் நிறுவனத்தின் கீழ் மாதம் 11,500 ரூபாய் ஊதியத்தில் அலுவலக பணியாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பயிற்றுநர்கள் என புதிய பணியிடத்தை உருவாக்கி பணியில் அமர்த்தியுள்ளது எனவும் கடந்த 2008ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி கணினி அறிவியல் ஆசிரியர்கள் PhD பட்டம் பெற்றிருக்க வேண்டும் உள்ளிட்ட பெயரில் நியமித்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்களையும் திமுக அரசு மீறியுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் சமக்கர திட்டத்தின் கீழ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் பாடத்திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்துக்கு வழங்கிய 1050 கோடி ரூபாய் நிதி எங்கே சென்றது எனவும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எத்தனை பள்ளிகளில் ICT லேப் அதாவது தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்விக்கான லேப் செயல்பாட்டில் உள்ளது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளதோடு பள்ளி கல்வித்துறை இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் தனது அறிக்கையின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சமயமணி. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.